தெற்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 5% அதிகமாக பதிவாகியிருப்பதாகவும், மிளாக்கா ஜலசந்தி அருகில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து தெற்கு வங்கக்கடலில் புயலாக உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நெல்லை, தென்காசி பகுதிகளில் மிக கனமழை பெய்து சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும். மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும். தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது. ஆரஞ்சு அலர்ட் இந்த 2 மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனைய தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.